வணக்கம். இது மைண்ட் மாற்றம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? பணம் வர்றதுக்கு நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கணுங்கிறது மட்டும் முக்கியம் இல்ல. அதை எப்படி உங்கள நோக்கி ஈர்க்கணும்னு தெரியணும். எல்லாரும் ஈர்ப்பு விதிய, லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி பேசுவாங்க. ஆனா, அத சரியான முறையில எப்படி யூஸ் பண்ணி பணத்த மேக்னெட் மாதிரி இழுக்கணுங்கிற அந்த சீக்ரெட்ட ரொம்ப பேருக்கு தெரியறதில்ல. நீங்களும் அதே குழப்பத்துல இருக்கீங்களா? டோன்ட் வரி. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற அந்த சில மணி அஃபர்மேஷன்ஸ் உங்க லைஃப் ஸ்டைலையே தலைகீழா மாத்த போகுது. இதை நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணா போதும். நீங்க நினைக்கிற அந்த செல்வத்தை ஈர்க்கிறது ரொம்ப ஈஸி. அந்த மேஜிக்கல் ஸ்டெப்ஸ் என்னன்னு பார்க்க ரெடியா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டெப் 1. உங்ககிட்ட இருக்கிற செல்வத்துல கவனம் செலுத்துங்க. பணத்தை ஈர்க்கிறதுக்கு நிறைய வழிகள் இருந்தாலும் இதுதான் எல்லாத்துலயும் டாப். சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க எதை பத்தி அதிகமா நினைக்கிறீங்களோ அதுவே உங்களை தேடி வரும். உங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள், வசதிகளை பத்தி அதிகமா நினைங்க. பணம் தானா உங்களை தேடி வரும். இதை செய்ய சில ஈஸியான ட்ரிக்ஸ். கிராட்டிடியூட் டைரி. ஒரு டைரியை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கிடைச்ச நல்ல விஷயங்கள்ல ஒரு 5 விஷயத்த எழுதி வைங்க. இது உங்களை பாசிட்டிவா வச்சுக்கும். மைண்ட் செட். ஒரு 3லிருந்து 5 நிமிஷம் அமைதியா கண்ணை மூடி உட்காருங்க. உங்களுக்கு வாழ்க்கையில கிடைச்சிருக்கிற எல்லாத்துக்கும் மனசார நன்றி சொல்லுங்க. மதிப்பு கொடுங்க. உங்க பேங்க் அக்கவுண்ட், உங்க வேலட், அப்புறம் நீங்க பில் கட்டுறதுக்கு கூட இது எல்லாத்துக்கும் ஒரு சின்ன மரியாதை கொடுங்க. நீங்க எதை மதிக்கிறீங்களோ அதுவே இன்னும் அதிகமாகும். உங்ககிட்ட இப்போ இருக்கிற பணத்துக்கு நீங்க மனசார நன்றி சொன்னாலே இன்னும் நிறைய பணம் உங்களை தேடி வரும். பணத்தை கஷ்டப்பட்டு துரத்தாம நீங்களே ஒரு மணி மேக்னெட்டா மாறிடுங்க. ஸ்டெப் 2. உங்க மைண்ட்ல வர நெகட்டிவ் எண்ணங்களை உடைச்சி எறிங்க. உன்னால முடியாதுப்பா, இப்படி உங்க மனசுக்குள்ளேயே ஒருத்தன் நெகட்டிவா பேசிட்டு இருக்கானா, இதுதான் நீங்க பணத்தை ஈர்க்காம இருக்கிறதுக்கு இருக்கிற ஒரே பெரிய பிளாக். இதை இப்போவே உடைக்கணும். ஒரு நெகட்டிவ் எண்ணம் மைண்ட்ல வந்துருச்சா, டக்குன்னு அது ரிவர்ஸ் பண்ணுங்க. நாமெல்லாம் ஜெயிக்க முடியுமான்னு டவுட் வரும்போது, யார் சொன்னது? என்னால முடியாதது எதுவுமே இல்ல, நான் அதுக்கு தகுதியானவன்னு உங்களை நீங்களே ரீப்ரோக்ராம் பண்ணுங்க. இந்த நெகட்டிவ் தாட்ஸை கட் பண்ண 2 வைரல் ட்ரிக்ஸ் இதோ. சத்தமா ஸ்டாப் சொல்லுங்க. நெகட்டிவ் எண்ணம் வரும்போது ஒரு நிமிஷம் நிறுத்தி சத்தமா ஸ்டாப்னு சொல்லி பாருங்க. அது ஒரு மேஜிக்கல் பட்டன் மாதிரி அந்த எண்ணத்தை கட் பண்ணிடும். ரெட் சிக்னல் ஹேக். உங்க கற்பனையில ஒரு ரெட் கலர் ஸ்டாப் சைனை நினைச்சுக்கோங்க. அந்த நெகட்டிவ் தாட்ஸை உள்ள விடாம தடுக்க இது ஒரு பெஸ்ட் மைண்ட் கேம். நெகட்டிவ் எண்ணங்களுக்கு உங்க மைண்ட்ல நோ என்ட்ரி போட்டுடுங்க. ஏன்னா நீங்க நினைக்கிற அந்த செல்வத்துக்கு நீங்க தான் ஓனர். உங்களை நீங்களே நம்புங்க. பணம் தானா தேடி வரும். ஸ்டெப் 3. காசு செலவு பண்றதுல ஒரு வைப் இருக்கணும். நீங்க வச்சிருக்கிற காசை எதுக்கு செலவு பண்றீங்கங்கிறது ரொம்ப முக்கியம். உண்மையாவே உங்களுக்கு பிடிச்ச, உங்களை முன்னேற்றுற விஷயங்களுக்கு செலவு பண்ணுங்க. அப்போதான் அந்த செலவு உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தரும். பணத்தை நீங்க எந்த அளவுக்கு மதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது உங்களை தேடி வரும். எனக்கு எது முக்கியம்னு தெரியலையே அப்படின்னு குழப்பமா இருந்தா இந்த 3 ஸ்டெப்ஸை ட்ரை பண்ணுங்க. முக்கியமான தருணங்கள். உங்க வாழ்க்கையில நடந்த ரொம்ப முக்கியமான 5 விஷயங்களை லிஸ்ட் பண்ணுங்க. புதுசா ஒரு ஸ்கில் கத்துக்கிட்டது, ஃபேமிலியோட இருந்த தருணம், இல்ல நீங்க ஜெயிச்ச தருணம். விளக்கமான வார்த்தைகள். ஒவ்வொரு விஷயத்தையும் விவரிக்க ஒரு 5 வார்த்தைகளை எழுதுங்க. சந்தோஷம், வளர்ச்சி, சுதந்திரம். பொதுவான விஷயம். இந்த லிஸ்ட்டை பார்த்தா உங்க வாழ்க்கையில நீங்க எதை வேல்யூ பண்றீங்கன்னு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இதுக்கும் காசுக்கும் என்ன சம்பந்தம்? இப்போ சிம்பிளா சொல்றேன். உங்களுக்கு வளர்ச்சி தான் முக்கியம்னா உங்க காசை அதுக்காக புது கோர்ஸ் அல்லது பிஸ்னஸிற்கு செலவு பண்ணுவீங்க. அதுவே ஃபேமிலி முக்கியம்னா அதுக்காக செலவு பண்ணுவீங்க. இப்படி உங்க வேல்யூக்கு ஏத்த மாதிரி காசு செலவு பண்ணும்போது தான் அது வீணாகிற மாதிரி தெரியாது. உங்க வாழ்க்கைய அடுத்த லெவலுக்கு கொண்டு போற ஒரு பவர்ஃபுல் டூலா மாறும். எப்போ நீங்க காசை கரெக்டான இடத்துல மரியாதையோட செலவு பண்றீங்களோ அப்போ அந்த காசு உங்களை விட்டு போகாம உங்களையே சுத்தி வரும். ஸ்டெப் 4. யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. அப்பதான் முன்னேற முடியும்.
பணத்தை ஈர்க்கிற விஷயம் பத்தி பேசும்போது வெறும் கனவு மட்டும் காணக்கூடாது. உங்க இப்போதைய பண நிலைமை என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். சத்தியத்தை சொல்லுங்க. உங்ககிட்ட எவ்வளோ காசு இருக்கு, எவ்வளோ கடன் இருக்குன்னு தயங்காம ஒரு தடவை புத்தகத்திலே எழுதிது பாருங்க. அந்த யதார்த்தத்தை நீங்க ஏத்துக்கிட்டாதான் அடுத்தது என்ன பண்ண முடியும்னு யோசிக்கவே முடியும். ஹெல்ப் கேட்கறது தப்பில்ல. தனியா கஷ்டப்படுறத விட்டுட்டு தேவைப்பட்டா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டயோ ஹெல்ப் கேளுங்க. ஒரு நல்ல பிளான் பண்ணா கண்டிப்பா இந்த நிலைமை மாறும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுங்க. சிம்பிள் லாஜிக் இதுதான். இன்னைக்கு உங்ககிட்ட காசு கம்மியா இருந்தாலும் கவலைப்படாதீங்க. நீங்க போக வேண்டிய இடத்துக்கு போகணும்னா நீங்க இப்போ எந்த இடத்துல இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கிறது தான் முதல் ஸ்டெப். இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு சின்ன சின்னதா முன்னேற ஆரம்பிங்க. பணம் தானா உங்களை தேடி வரும். ஸ்டெப் 5. பணத்தை ஃபீல் பண்ணுங்க. அப்போதான் அது உங்களை தேடி வரும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நிறைய காசு வந்தப்புறம் தான் நான் சந்தோஷமா இருப்பேன்னு. ஆனால் உண்மையிலே லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி வேலை செய்யும்னா, உங்ககிட்ட இப்போ காசு இல்லைனாலும் நீங்கள் பணக்காரராக இருக்கிற உணர்வை மனசுக்குள்ளே கொண்டு வரணும். இதை எப்படி சிம்பிளாக பண்ணுறதுன்னு 3 விஷயம் சொல்கிறேன். பணத்தோட வைப்ரேஷனை உணருங்க. ஸ்மெல் ஆஃப் மணி. பணத்தை வெறும் காகிதமாக பார்க்காம அது ஒரு எனர்ஜின்னு நினச்சி அதை ஃபீல் பண்ணி பாருங்க. நீங்கள் பணத்தோட வைப்ரேஷனுக்கு மாறும்போது அது தானாக உங்களை நோக்கி வரும். இப்போவே பணக்காரர் தான். உங்கள் மூளையை கொஞ்சம் ஏமாத்துங்க. உங்களுக்கு எவ்வளவு காசு வேணும், எதுக்கு வேணும்னு யோசிச்சு குழப்பிக்காம, இப்போ என்கிட்ட வேண்டிய அளவுக்கு காசு இருக்குன்னு மனசுக்குள்ள ஒரு கற்பனை பண்ணுங்க. அந்த சந்தோஷத்தை இப்போவே அனுபவிங்க. துரத்தாதீங்க, ரிலாக்ஸா இருங்க. காசு காசுன்னு அதுக்கு பின்னாடியே ஓடிக்கிட்டு இருந்தா அது கிடைக்காது. வாழ்க்கைய ரிலாக்ஸா என்ஜாய் பண்ணுங்க. நீங்க எப்போ ரிலாக்ஸா இருக்கீங்களோ அப்போ பணம் தானா உங்களை தேடி வரும். சுருக்கமா சொன்னா, பணம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணாம அந்த பணக்கார உணர்வை இப்போதே நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிங்க. அப்போ பழைய நெகட்டிவ் எண்ணங்கள் எல்லாம் மறைஞ்சு புதுசா பணம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். ஸ்டெப் 6. பணத்தை பத்தி உங்களுக்கு இருக்கிற அந்த பயத்தை உடைங்க. நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா உள்ளுக்குள்ள நிறைய காசு வந்துட்டா என் வாழ்க்கை என்ன ஆகும்னு ஒரு பயம் இருக்கா? அந்த பயம்தான் உங்களை பணக்காரராகாம தடுத்துக்கிட்டு இருக்கு. அதை எப்படி ஈஸியா உடைக்கலான்னு பார்ப்போம். 1. ஏன் பயப்படுறோன்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நம்மள நிறைய பேருக்கு பணம் வர்றதை விட வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு தான் பயம். மற்றவங்க என்ன நினைப்பாங்க, பணம் வந்தா சந்தோஷம் போயிருமோன்னு ஏதோ ஒரு நெகட்டிவ் எண்ணம் உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும். அதை முதல்ல ஒரு பேப்பரில் எழுதி வைங்க. அந்த பயம் எங்கேருந்து வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டாலே அது ஒரு சாதாரண எண்ணம்னு உங்களுக்கே புரியும். 2. பழைய கதைகளை தூக்கி போடுங்க. பணம் மரத்தில் காய்க்காது, பணம் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கணும்னு சின்ன வயசில் நம்ம தலையில் ஏற்றின பழைய ஐடியாக்களை அப்படியே மூட்டை கட்டி வச்சிருங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. நீங்கள் பணத்தை சம்பாதிக்க தகுதியானவங்க தான். நான் ஒரு மணி மேக்னெட்னு தினமும் உங்களுக்குள்ள பாசிட்டிவாக சொல்லிக்கோங்க. நீங்கள் என்ன நம்புறீங்களோ அதுதான் உங்கள் நிஜ வாழ்க்கையில் நடக்கும். 3. நன்றி சொல்கிற பழக்கத்தை உருவாக்குங்க. பணம் வரலையேன்னு கவலைப்படுறத விட இப்போ உங்கள் கையில் இருக்கிற கொஞ்சம் காசுக்கும் நீங்கள் சம்பாதிக்கிற சின்ன சின்ன வாய்ப்புகளுக்கும் மனசார நன்றி சொல்லுங்க. நீங்கள் எதை ரசித்து நன்றி சொல்கிறீங்களோ அதை தான் பிரபஞ்சம் உங்களுக்கு திரும்ப திரும்ப கொடுக்கும். கவலைப்படுறத விட்டுட்டு ஜாலியாக சந்தோஷமாக இருந்தாலே பணம் தானா உங்களை தேடி வரும். வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம பார்த்த 6 ஸ்டெப்ஸை ஒரு ரீகேப் பண்ணிடுவோம். 1. உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கிற செல்வத்தில் கவனம் செலுத்துங்க. 2. அப்புறம் உங்கள் மைண்டில் வர நெகட்டிவ் எண்ணங்களை உடைச்சிறீங்க. 3. காசு செலவு பண்ணுறதுல ஒரு வைப் இருக்கணும். 4. யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. 5. பணத்தை ஃபீல் பண்ணுங்க. கடைசியாக பணத்தை பற்றி உங்களுக்கு இருக்கிற அந்த பயத்தை உடைங்க. ஸோ கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன். பணத்தை பற்றின பயத்தையும் உங்கள் மைண்டில் இருக்கிற பழைய நெகட்டிவ் குப்பைகளையும் இன்றைக்கே க்ளீன் பண்ணிடுங்க. இதெல்லாம் ஒரு நாளில் மாறக்கூடிய மந்திரம் கிடையாது. ஆனால் நீங்கள் இதை தினமும் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மேஜிக் நடக்கிறது நீங்களே பார்ப்பீங்க. பணத்தை துரத்துறதை நிப்பாட்டுங்க. நீங்கள் உங்கள்
வைப்ரேஷனை மாத்துங்க. பணம் தானா உங்களை தேடி வரும். இது நான் சொல்ற தியரி இல்ல, இதுதான் நிஜம். இந்த வீடியோவை முழுசா பார்த்ததுக்கு தேங்க்ஸ். நீங்க இந்த விஷயங்களை ட்ரை பண்ணி உங்க வாழ்க்கையில வர அந்த சின்ன சின்ன மாற்றங்களை கூட கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. எனக்கு அதுதான் மிகப்பெரிய சந்தோஷம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி வைங்க. ஏன்னா உங்க வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நான் இன்னும் பல சீக்ரெட்ஸை சொல்ல போறேன். கடைசியா, உங்களை யாருமே குறைச்சி எடை போடாதீங்க. நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க. ஸோ பயத்தை தூக்கி போட்டுட்டு கெத்தா அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். அது வரைக்கும் பி ஹாப்பி, ஸ்டே பாசிட்டிவ்.